மச்சான் ஒருத்தன் அவனை நம்மள ரொம்ப நாளா வம்புழுத்துட்டு இருக்கியான். அவன் மண்டே உடைக்கணும். ஒரு 10 பேர் ரெடி பண்ணு. அவனை அடிச்சு மூஞ்சி கிஞ்சில உடைக்கணும். ரொம்ப நாளா வம்புழுக்கிறான்டா. அவன் பண்ண வர வலிக்கிறான்னு பண்ணா. மச்சான் 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 அங்க ஒரு பாரு, அங்க ஒரு சூப்பரான புல்லு போது. அக்கா எல்லாம் கட்ட சுத்தம் மச்சான் சூப்பரா இருக்கிறான். அக்கா கல்யாணம் பண்ணி இப்போ மாதிரி பண்ணணும். ரெடியா போய் கல்யாணம் பண்ணுவாங்க. மச்சான் நீ ஒருத்தன் அடிக்க சொன்னேல, அவன் அடிக்கிறதுக்கு 10 பேர் இல்ல 20 பேர் ஆள் ரெடி பண்ணிட்டேன். இங்க பாரு, கையில கத்தி கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். அவனை போய் ஒரே குத்திடலாம். மச்சான் மச்சான் அங்க ஒரு பக்கத்துல நீ நேற்று சொன்ன பிள்ளை அப்படியே கும்முன்னு நிக்குது. அங்க என்ன அழகு, அப்படியே தேவதைகளா நிக்கிறாளா, என்ன அழகு பாடுறா மச்சான். என்னடா அமைதியா இருக்க? என்ன மச்சான் வெட்டணும் குத்தணும் பேசுற? இதெல்லாம் தப்பு இல்லையா மச்சான்? ஒருத்தரை நம்ம துன்புறுத்தலாமா மச்சான்? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அது மாதிரி பக்கத்துல பொம்பளை பிள்ளை இருந்தா அப்படிலாம் பேசலாமா? என்ன பழக்கம் போல இருக்க? என்ன நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட தானே பிறந்திருக்க, ஏன்டா அப்படிலாம் இருக்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது மச்சான், தப்பு மச்சான். இதெல்லாம் திருத்திக்க. பாத்தியாடி, நல்லா இருக்க பையனை கூட கெடுக்கிறாங்க. இந்த காலத்துல தப்பி தவிர ஒரு நல்லவன் வந்துடக்கூடாது. அப்படி நல்லவனா இருந்தாலும் அவனை கெட்டவனாத்தே ஆக்க எல்லா பயலும் முயற்சி பண்றாங்க. ஆமாங்கடி, நீங்க சொன்னது கரெக்டுங்க. இதை பாரு, பாவம் அப்பாவியா நிக்கிறேன். அவன் அப்படியே பேசியே கிடைக்கான். சரியான சைக்கோ அவன். அப்பாடே என்ன நடிப்பு நான் நடிக்கிற? அதனாடா நேத்து அப்படி பேசுனேன், ஏன்னா நேற்று பொம்பளை பிள்ளை இல்லை. இப்போ கொஞ்சம் பக்கத்துல இருக்கும், ஏன்ட்ட இப்படி டோட்டலா மாத்தி பேசுறேன்.